அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்பது கவிமணி வாக்கு. பெண்ணின் வாழ்க்கை பெருமை மிக்கதுதான், எனினும் போராட்டங்கள் மிக்கது. கருவறை தொடங்கி கல்லறை வரையிலும் பெரும்பாலான பெண்கள் வாழ்வில் பல்வேறு பாகுபாடுகள் நிலவி வருகின்றன. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம். இது இவ்வுலகம் செழிக்க பாரதி சொன்ன உபயம். பாரதியின் அறிவுரைகள் இன்று வரை மக்கள் மனதில் மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். பெண்களுக்கு அடிமை நிலையிலிருந்து முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு 3 விதமான உபாயங்கள் இருக்கின்றன. முதலாவது உபாயம் கல்வி, இரண்டாவது உபாயம் கல்வி, மூன்றாவது உபாயம் கல்வியே. அதாவது கல்வியை தவிர வேறு எல்லா விதமான உபாயமும் சிறிதேனும் பயன்படாது என்பது பாரதியின் கருத்து. இன்றைய பெண்கள் சிறந்த முறையில் கல்வி பெற்று ஆண்களுக்கு நிகராய் அனைத்து துறைகளிலும் முன்னேறி சிறிது சிறிதாக அடிமைத்தலையிலிருந்து விடுபட்டு வந்தாலும் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை தங்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்க வேண்டிய நிலையிலேயே உள்ளனர். உலகின் காலண்டர் கிமு கிபி என பிரிக்கப்பட்டு இருப்பது போல் பெண்களின் வாழ்க்கையை திமு திபி, அதாவது திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் என பிரிக்கலாம். ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை பெண்கள் எதிர்கொள்கின்றனர். பிறப்பு முதல் இறப்பு வரை தனிமனிதனாலும் சமுதாயத்தாலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கும் பெண்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிதும் பாதிப்படைகின்றனர். தான் பெற்றது ஆணா பெண்ணா என வேற்றுமை பாராட்டாது எந்த குட்டியாக இருந்தாலும் அன்போடு அரவணைத்து பராமரிக்கும் விலங்குகளிடம் இருக்கும் பண்பு கூட மனிதர்களிடம் இல்லை. ஆண் பிறந்தால் ஆனந்தம், பெண் பிறந்தால் பெருந்துன்பம் என்னும் மனப்பாங்கு இன்றும் பெரும்பாலான மனிதர் மனதில் இருக்கத்தான் செய்கிறது. சமுதாயத்தில் சரிபாதியான பெண்களுக்கு கல்வியை தருதல் ஒரு சமுதாய கடமை என்பது இன்னும் முழுமையாக உணரப்படவில்லை. ஆண் குழந்தைகள் அனைத்து திறமைகளையும் கொண்டவர்களாய் திகழ வேண்டும் என்பதே பெற்றோர்களின் விருப்பமாய் உள்ளது. ஆனால் பெண்ணோ திருமணமே குறியிலக்காய் கொண்டு வளர்க்கப்படுகிறாள். தான் விரும்பும் கல்வியை விரும்பும் வரை கற்றுத்தேர பெண்களை சமுதாயம் அனுமதிப்பது இல்லை. அவளை குடும்ப கூட்டிற்குள் அடைக்கவே ஆசைப்படுகின்றனர். அடுத்தது நிறவேற்றுமை. நிறத்தில் ஆணுக்கு கருப்பு அழகியலையும் பெண்ணுக்கு அவலத்தையும் தருவது நடைமுறையாக உள்ளது. வெள்ளையாய் இருந்தால் ஒரு 50 பவுன், கொஞ்சம் நிறம் மாறினால் 50க்கும் மேலே, கருப்பாய் இருந்தாலோ 100 பவுன். ஒரு சந்தேகம், நிறத்தை மாற்றும் வல்லமை பவுனுக்கு இருக்கிறதா என்ன என்னும் ஜே. செல்வகுமாரி அவர்களின் கவிவரிகள் இன்றைய சமூக அவலத்தை தோலுர்த்து காட்டுவதாய் உள்ளது. அடுத்தது பெண்ணின் அழகிற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம். பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமவாயில் நிறைவே அருளே உணர்வொடு திருவென முறையுற கிளந்த ஒப்பினது வகையே என்னும் தொல்காப்பிய நூற்பா தலைமக்கள் இருவர் இடையேயும் ஒத்து இருக்க வேண்டிய பண்புகள் குறித்து கூறுகிறது. அவற்றுள் சில ஒத்து அமையாத நிலையில் தலைவன் மேம்பட்டவனாக இருப்பது சிறப்பு என்று பண்டைய தமிழர் கருதியுள்ளனர். ஆனால் புறத்தோற்றம் என்பதில் மட்டும் பெண் அழகாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பெண்ணின் அக அழகினை பற்றி எண்ணாது புற அழகிற்கே முக்கியத்துவம் கொடுத்த மனநிலையாலேயே அன்று முதல் இன்று வரை இலக்கியங்கள் பெண்ணை வர்ணிப்பதில் ஒன்றையொன்று மிஞ்சியுள்ளன. அடுத்தது வரதட்சணை. சமூகத்தில் புறையோடி போயிருக்கும் இக்கொடிய பழக்கமானது இன்று பெண்களுக்கு பெரும் சவாலாய் உள்ளது. அன்று சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் இன்று ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன. பொன் கொடுத்து பெண் கொண்ட வழக்கம் இன்று பொன் கொடுத்து ஆண் கொள்ளும் வழக்கமாய் மாறியுள்ளது. 5 வயதில் சாக்லேட்டும் 10 வயதில் பாவாடையும் 15 வயதில் தாவணியும் வாங்கித் தந்த அப்பாவால் 20 வயதில் ஓர் இன்ஜினியர் மாப்பிள்ளையை வாங்கித்தர இயலவில்லையே என்னும் பேராசிரியர்களின் வரிகள் பெண்களின் மனக்குமுறலை சுட்டுவதாய் உள்ளது. அடுத்தது இரட்டை உழைப்பு. குடும்ப அமைப்பிற்கு ஆதாரமாய் இருப்பவர் ஆணும் பெண்ணும் ஆவர். அன்று உடல் உரம் கொண்ட ஆண்கள் பொருளீட்டும் வேலையையும் பெண்கள் வீட்டு வேலையையும் செய்து வந்தனர். நாளடைவில் ஆண்களின் பொருளாதார சுமையை குறைக்க பெண்கள் பணிக்கு செல்ல தொடங்கினர். பெண்களின் பொருளாதார பங்கீட்டை ஏற்றுக்கொள்ளும் ஆண்கள் வீட்டு வேலைகளை பங்கிட்டு கொள்ள தயக்கம் காட்டுபவர்களாய் உள்ளனர். இதனால் பெண்கள் இரட்டை பணிச்சுமைக்கு ஆளாகின்றனர். இன்றைய பெண்கள் இரட்டை சுமைதாங்கிகள். ஆம், வண்டி மாடுகளாய் பெண்கள் சமுதாயம், வண்டியோட்டிகளாய் ஆண்கள் சமுதாயம் என்னும் கவியின் வரிகள் இவ்விடத்தில் நினைவு கூறத்தக்கவை. அடுத்தது
பொருளாதார தற்சார்பின்மை. உழைக்கும் மகளிருக்கு பெரும்பாலும் ஊதியம் உரிமையற்றதாக உள்ளது. பெண்களின் வருமானம் ஆண்களைச் சார்ந்ததாகவே மாறிவிட்டது. அடுத்தது சொத்துரிமை மறுக்கப்படுதலை கூறலாம். தந்தை வழி சமுதாயம் தோன்றிய பின் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுக்கு பின் தங்களது சொத்துகளுக்கு வாரிசாகவும் முதுமையில் தங்களை காப்பவன் எனவும் ஆண் மக்களையே கருதுகின்றனர். 1956ஆம் ஆண்டிலேயே பெண்களுக்கும் சம சொத்துரிமை உண்டு என சட்டம் இயற்றப்பட்டாலும் அனைத்து பெண்களுக்கும் தந்தையின் சொத்தில் உரிமை கொண்டாடும் நிலை ஏற்படவில்லை என்பதுதானே நிதர்சனம். இவை மட்டுமல்ல, பெண்கள் தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். மங்களம் என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்களம் நன்மக்கட்பேறு என்றார் வள்ளுவர். நன்மக்கட்பேறு என்று சிறப்பித்து சொன்ன வள்ளுவர் ஆண் மக்கள் பெண் மக்கள் என்று பிரித்து போற்றவில்லை. ஆனால் இன்று பெண் குழந்தையின் பிறப்பையே பெருந்துன்பமாய் கருதும் இழிநிலை சமுதாயத்தில் காணப்படுகிறது. ஆண் பிள்ளை என்றால் அப்படித்தான் இருப்பான் என ஆமோதிக்கும் தாய், பெண் பிள்ளை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என கடிவாளம் போடுகிறாள். பெண்ணே பெண்ணுக்கு எதிரியாய் இருக்கும் நிலையை சமுதாயத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். பெண் விடுதலை மேம்பட அரசு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. தாய் மற்றும் குழந்தை கண்காணிப்பு அமைப்பு, இந்திரா காந்தி மகப்பேறு உதவி திட்டம், இளம் பருவ சிறுமிகளை மேம்படுத்த ராஜீவ்காந்தி திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை இந்திய அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது. மேலும் பணிபுரியும் பெண்கள் விடுதிகள் அமைப்பு திட்டம், சகி திட்டம், அதாவது நிர்பயா நிதியின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டம், தொழில் முனைவோர் அபிவிருத்தி திட்டம், மகிழா ஈஹாட், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான நலத்திட்டங்கள் போன்ற பல்வேறு திட்டங்கள் முன்னெடுத்து வருகிறது. சமூகத்தில் பெண்களின் நிலை மேம்பட வேண்டுமெனில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து சற்று பார்க்கலாம். மண்ணை அளந்த மனிதன் இன்று விண்ணையும் அளக்கத் தொடங்கிவிட்டான். எனினும் இன்றும் சமூகத்தில் புரையோடி கொண்டிருக்கும் பெண் அடிமைத்தனத்தை மாற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அதற்காக வரதட்சணை வாங்கவோ கொடுக்கவோ மாட்டோம் என்னும் நிலைப்பாட்டினை அனைவரும் உறுதியுடன் ஏற்க வேண்டும். மீறுவோரை சட்டத்தின் முன் நிறுத்த துணிவு கொள்ள வேண்டும். குடும்பத்திலும் சமூகத்திலும் பெண்களுக்கான உரிமைகளை சரியாக அளிக்க வேண்டும். வீட்டிலும் நாட்டிலும் பெண்களின் கருத்துகள் மதிக்கப்பட வேண்டும். பெற்றோர்களை பராமரிக்கும் கடமை இருபாலாருக்கும் உண்டு என்னும் கருத்து நிலை பெற்றால் பெண் குழந்தை சம வாய்ப்பு பெற முடியும். இல்லப்பணிகள் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். பெண் கல்வி மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் பெயர் கூறி பெருமைப்பட்டு கொள்ளும் வகையில் ஒரு சில பெண்கள் உயர்நிலையை அடைந்திருந்தாலும் அவர்களை கொண்டு ஒட்டுமொத்த பெண்ணினத்திற்கும் சிறப்பு கிட்டியதாய் பெருமிதம் கொள்ள முடியாது. ஆண் பெண் இருபாலாரும் இணைந்து கட்டப்பட்டதுதான் சமூகத்தூண். அதில் ஒரு பாதி வீழ்ந்துவிட்டால் சமுதாயம் பாழ்பட்டு விடும். சமூக நீதியில் பாலின நீதி ஒரு புறக்கணிக்கப்பட்ட அம்சமாகவே இன்றும் இருந்து வருகிறது. பெண்கள் குடும்பத்தை சோதிக்க பிறந்தவர்கள் அல்ல, சாதிக்க பிறந்தவர்கள் என்னும் எண்ணம் மேலோங்க வேண்டும். பெண்களுக்கு உரிய உரிமைகள் வழங்கினால்தான் ஒரு தேசத்தின் ஒருமித்த வளர்ச்சிக்கு அதிக பயனுள்ள முறையில் அவர்களால் மகத்தான பங்காற்ற முடியும். தொட்டிலை மட்டுமல்ல, தொல்லுலகையே ஆட்டும் திறன் படைத்தவை பெண்களின் கரங்கள் என்பதை உலகம் உணர வேண்டும். அறிவார்ந்த மேம்பட்ட சமுதாயம் வேண்டுமெனில் பெண் விடுதலை அவசியம் என்பதை உணர்ந்து பெண்மையை போற்றுவோம், பெருமையுடன் வாழ்வோம். நன்றி.